ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராதிகா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, யார் ராதிகாவை வர சொன்னது, அவ வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. ஈஸ்வரி வந்து உடனே பாக்கியம் வந்து அது அவங்களுடைய விருப்பம், வரதும் வராததுன்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்ப ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. உடனே ஈஸ்வரி வந்து நான் என்னுடைய கோபியோட ரூமில் இருக்க ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போறேன்னு சொன்னதும் என் பையன் வந்து என் கூட தான் தூங்குவான், அவனுடைய ட்ரெஸ்ஸை வந்து நீ எல்லாம் எடுக்கக்கூடாது, அவருடைய ஒய்ஃப் நான் தான் எடுப்பேன்னு சொல்கிறாங்க. உடனே மையூ 3 பேரும் படுக்கிறதுக்கு அங்கெல்லாம் இடம் பத்தாதுன்னு சொன்னதும் உடனே அங்கே வந்து இனியோட ரூமில் படுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாங்க. என்னாலலாம் முடியாது, மம்மியை கேட்கணும்னு சொன்னதும் உடனே நம்மளுடைய பாக்கியம் வந்து சொல்கிறாங்க, என் கூட போய் மையூ படுத்துக்கிட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே இனிய வந்து அம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உனக்கு என் மேலே பாசமே கிடையாது, அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி இனிய வந்து நான் பாட்டி கூடவே படுத்துக்கிறேன்னு சொல்லி இனியாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ரொம்பவே பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கோபி போயிட்டு நாங்கள் இங்கே தங்குறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல பாக்கியன்னு சொல்லி கேட்டதோ எந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் எனக்கு தேவை என்ன தெரியுமா, வாடகை 1300 ரூபான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னது 1300 என் பையன் கிட்டே கேட்குறியா, இப்போ இவருக்கு நான் யார் அத்தை, நான் எதுக்காக இங்கே இவரை தங்க வைக்கணும், இங்கே இவரை தங்க வச்சா ஊர் உலகம் எப்படியெல்லாம் பேசுவாங்க, இது எல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்க, அதனால தான் நான் வாடகை கேட்குறேன்னு சொல்லிட்டு சொன்னதும் கோபி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் வாடகை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரி சந்தோஷம் சொல்லிட்டு பாக்கி போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா மயூ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இல்லை நீங்க வந்து என்னை இங்க தூங்க வைக்கிறீங்க, ஒருவேளை அது ரொம்பவே வருத்தமா இருக்கும் இல்லையா, அவங்க இனியக்காவுக்கு இனியெல்லாம் வருத்தப்பட மாட்டா, அவகிட்ட எப்படி பேசணுன்றது எனக்கு தெரியும், நான் இனிய கிட்ட பேசிக்கிறேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே பொறுமையா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. மயுவை வந்து ஈஸ்வரி யாரு என்ன சொன்னாலும் யாருமே கேட்கறது இல்லை, நானெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆளா இருந்தா தானே நீங்க எல்லாரும் நான் சொல்ற பேச்சை கேட்பீங்கன்னாலும் சொல்லி ரொம்பவே பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க. இப்போ கோபி வந்து பயங்கர சந்தோஷமா பாக்கிய கிட்ட எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.